ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி உளுந்துகளி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்துகளி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி 1க்கு 4ங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்திருக்கேன். நான் வந்திருக்க மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு மட்டும் இன்றைக்கி களி செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவோட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். கருப்பட்டியை ஒரு முழு கருப்பட்டியை உடச்சி அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருப்பட்டியிலேருந்து 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. கருப்பட்டியும் தண்ணியும் நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி மாவை கலந்துடுறீங்க. இப்படி நல்ல மாவும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மாவை இதில் கலந்துக்கோங்க. மாவை கலக்கும் பொழுது கையெடுக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கையை இடையில எடுத்துகிட்டு கலர்னிங்கன்னா மாவு ஒரே இடத்துல விழுந்து கட்டி விழுந்துடும். அதனால் கையை எடுக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு இதை செய்யுங்க. இது 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் இந்த களி செய்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடியில் கட்டி விழுந்துடும். இப்போது கருப்பட்டியும் எடுத்து வச்சுருக்க மாவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம எந்த மெஷரிங் கப்பில் எல்லாமே எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மாவு நல்லா வெந்து வரணும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை 4 பாகமாக பிரித்து கொஞ்சத்தை முதல்ல ஊற்றியிருக்கேன். எண்ணெயை ஊற்றி கொஞ்ச நேரம் கலரினோடனேயே பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த மாவு அப்படியே குடிச்சிடும். ஸோ எண்ணெய் அதில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை கலந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே கிளறும்போது அல்வா பதத்துக்கு வரும். அதுதான் இதோடைய பக்குவம். களி பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி திருப்பியும் கலந்து விடுங்க. இப்போ எண்ணெயும் ஊற்றி கலக்கிறதுனால சட்டியில் இது ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அடி பிடிக்காமல் மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இடையில சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து கிளறும்போது கை வலிக்கும். அதனால் இடையில சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பியும் கொஞ்சம் எண்ணெயை கலந்துக்கிறேன். உளுந்தங்களி பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது அடிக்கடி சாப்பிட்றதுனால மூட்டு வலிலாம் வராமல் இருக்கும். சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த உளுந்தங்களி அடிக்கடி சாப்பிடும்போது அதுவும் வராது. ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி இதை வீட்டில் வாரத்தில் 2லேருந்து 3 நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது எல்லாருக்குமே நல்லது. குறிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் இது லேடிஸ்க்கு அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பாருங்கள், சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய கலருமே நல்ல கருப்பாக திரண்டு வரும். கருப்பட்டி மாதிரி அந்த கலருக்கு வந்துடும். மீதி இருக்கிற எல்லா எண்ணெயுமே இதில் சேர்த்துக்கோங்க.
கடைசியாக அதில் நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயிலையும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதிலிருந்து. பாருங்கள், இப்போ ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இது மேலே போட்டுக்கிறேன். நான் இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் எப்படி அல்வா மாதிரி ஒன்று போல் திரண்டு வருது. இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. அது நல்லா வெந்து வரணும் மாவு. அதுக்காக தான் இவ்வளோ நம்ம டைம் எடுத்து செய்கிறோம் இதை. பாருங்கள், எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு மேலே. சட்டிலையும் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதுதான் இதோடைய பக்குவம். நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அம்மாவின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.